வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது கே.எஸ். பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 2. கருமியும் தருமியும். ஓர் ஊரில் 2 பெரும் செல்வர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒருவன் தருமி, மற்றவனோ கருமி. ஒரே நாளில் இருவருமே இறந்துவிட்டனர். அந்த ஊர் மக்கள் திரண்டு வந்து 2 பிணத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்து சென்று சுடுகாட்டில் எரிக்கச் செய்தனர். 2 சடலங்களும் தனித்தனியேதான் எரிந்து கொண்டிருந்தன. அப்போது தருமியின் உடலைச் சுற்றி சூழ்ந்து ஊரில் உள்ள யாவரும், ஐயோ, அள்ளி கொடுத்த கை எரிகிறதே, இன்சொல் கூறி வாழ்த்திய வாய் எரிகிறதே, எல்லோரும் வாழ எண்ணிய நெஞ்சு எரிகிறதே என்று ஊர் மக்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தனர். ஆனால் கருமியின் சடலம் எரியும் இடத்திலோ ஒருவர் கூட இல்லை. வள்ளுவர் ஒருவர் மட்டும் நின்று மிக துடிதுடித்து பதறி அழுது கொண்டிருந்தார். ஊரில் உள்ள அனைவருக்கும் வள்ளுவர் மேல் கோபம் வந்தது. அவர்களிலே ஒருவன் மட்டும் துணிந்து, தங்களிடம் கேட்கக்கூடாதுதான், என்றாலும் கேட்கிறேன். நாங்களெல்லாம் தருமி சடலம் பற்றி எரிகிறது என்று இங்கு நின்று அவன் புகழ் பாடி அழுகின்றோம். கருமி எரியும் இடத்தில் நீங்கள் மட்டும் நின்று அழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டான். இன்பத்திலே ஈத்துவக்கும் இன்பம் என்று ஒன்று உண்டு. இல்லாத மற்றவர்கட்கு தன் பொருளை வாரி வழங்கி பெற்றுக்கொண்ட மக்களின் முகம் மலர்ந்து மகிழ்ச்சி அடைவதைக் கண்டு தாம் மகிழ்வது. அந்த இன்பம் எப்படி இருக்கும் என வாழ்நாள் முழுவதும் செய்து மகிழ்ந்து சவித்து போய் எரிகிறான் தருமி. இந்த பாவி பயலோ கருமி அவ்வின்பம் எப்படி இருக்கும் என்று அறியாமலேயே மரித்து எரிகின்றான். ஐயோ, அலறி அளவேண்டிய இடம் அதுவல்ல இது என்றார். அன்று வள்ளுவரால் ஈகையின் சிறப்பு ஊரார் எல்லோருக்கும் உணர்விலை தைத்து ஊன்றி பின் ஈத்துவக்கும் இன்பத்திலே திளைத்து வாழ்ந்தனர் அவ்வூர் மக்கள். இக்கதை மூலம் நாம் இன்று அதை உணர்கின்றோம். நாம் அப்படி வாழ்கின்றோமா, இனியேனும் வாழ்வோமா என்று சிந்திப்போம். அதை சிந்திக்க செய்கிறது இந்த குறள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர்